இப்போ 1 கிலோ ரவாடைக்கு நம்ம ரவா எடுத்துக்கிறோம். 1 கேஜி ரவாக்கு அதுலேயே 3/4 அளவு சீனி எடுத்துக்கிறோம். 12லேருந்து 15 வரைக்கும் முட்டை எடுத்துக்கிறோம். ஒரு 3 டீஸ்பூன் மில்க் மைட் வேணும். தேவையான அளவு உப்பு ஒரு பிஞ்ச் போட்டுக்கிட்டால் போதும். அப்புறம் ஒரு 10-15 கேஷ்யூ, 500 கிராமுக்கு நெய் எடுத்துக்கிறோம். ஒரு 10 போல் ஏலக்காய், அப்புறம் இந்த ஒரு 90 ml கோல்ட் வினர் எடுத்துக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சீனியும் ஏலக்காயும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்புறம் அந்த முட்டையை உடச்சி நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணால் தான் கேக் வந்து நல்ல ஸ்பாஞ்சியாக வரும். அதாவது ரவாடை நல்ல ஸ்பாஞ்சியாக வரும். நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் சீனி போடுற கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திரும்பவும் நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். Whisper truths as they flow down. Their songs entwined with the trees that stand. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நல்ல ஒரு மில்க் மைடை வந்து ஒரு குழிக்கரண்டியில் சேர்த்துக்கிறேன். வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட இதே மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்ந்து கலந்ததுக்கப்புறம் இப்போ தான் நம்ம ரவாவை சேர்த்து மறுபடியும் பீட் பண்ணுறோம். அரை கிலோ நெய் நான் எடுத்திருக்கேன். அந்த அரை கிலோ நெய்யில் நான் பாதி அளவு இப்போ எண்ணெய் சட்டியில் வச்சு நான் முந்திரி பருப்பில் வறுத்து இப்போ நான் ரவாவில் சேர்த்துக்கிறேன். மீதி பாதியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரவாவை கிண்டும் போது ஊற்றிக்க வேண்டியதுதான். எண்ணெயும் நான் இப்போ பாதி போல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் கடாயில் இந்த பேட்டர் அப்படியே சேர்த்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா கிண்டணும். இதுக்கப்புறம் பக்கத்து அடுப்பில் தோசைக்கல்ல ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் மணல் கொட்டி. ஒரு 1/2 hour அந்த தோசைக்கல் ஹீட்லேயே இருக்குது. இந்த பேட்டர் நல்லா ஓரளவுக்கு திரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பாதி நெய், அந்த மீதி பாதியும் இதில் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி ஸ்டேஜில். அதுக்கப்புறம் ஒரு கடாயோ இல்லை ஒரு கனமான பாத்திரத்துலேயோ நல்ல நெய்யை தடவி இந்த பேட்டரியும் அதில் வச்சு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் கேஸ்கெட் இல்லாமல் மூடியை போட்டு மூடி ஒரு 1/2 hour நல்லா வைக்கட்டும். ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து நான் ஒரு பிளேட்டில் நெருப்பு வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா மேலேயும் அந்த ரவாடை வேகணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து அடுத்த நாள் காலையில் நான் எடுத்திருக்கேன் ஒரு 6 hour கழிச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ஜியாக இருக்குன்னு. நல்ல டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.